வணக்கம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு பிரவேசிக்கால இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை தான்ப்பா கேட்க போறோம். கடவுள் வாழ்த்து. முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இரண்டாவது, கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழா அர் எனின். மூன்றாவது, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். 4, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. 5, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. 6, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். 7, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. 8, அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. 9, கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. 10, பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரம் நமக்கு 2வது அதிகாரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் நாம் கேட்டுவிடலாம். குறள் 1, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 2, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. 3, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். 4, மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். 5, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. 6, ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. 8, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. 8, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். 9, ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொலல். 10, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த மனப்பாட பகுதியெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. உங்களோட மனசுல ரொம்ப எளிதா பதிந்துவிடும். 5 மதிப்பெண்களுக்கான வினாவிடை கேட்க போறோம். 8 தொகை நூல்கள் யாவை? 8 தொகையில இருக்கக்கூடிய நூல்கள் எத்தனை? அவை என்னெல்லாம்னு கேட்குறாங்க. 8 தொகைன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிடணும் அதுல 8 நூல்கள் இருக்கின்றதுன்னு. முதல் நூல் நற்றிணை, 2வது குறுந்தொகை, 3வது ஐங்குறுநூறு, 4வது பதிற்று 10, 5 பரிபாடல், 6 கலித்தொகை, 7 அகநானூறு, 8 புறநானூறு ஆகிய இந்த 8 நூல்களும் 8 தொகை நூல்களாகும். இந்த மாதிரி 8 நூல்களையும் நீங்க எழுதிக்கோங்க. இதை பாடலா கூட எழுதிக்கிடலாம். அது ரொம்பவுமே எளிதா இருக்கும். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படிங்கிறது தான் அந்த கவி. பொதுவா நம்ம தனித்தனியா படிக்கிறத விட இந்த மாதிரி பாடலா படிக்கும் பொழுது நமக்கு எளிதில் மறக்காது. நீங்க பாடலா எழுதணும்னாலும் எழுதலாம், இல்லை 8 நூல்களையும் எழுதி கொள்ளலாம். அடுத்த கேள்வி, தாயுமானவர் பற்றி குறிப்பு வரைக. தாயுமானவரோட அப்பா பேரு கேடிலியப்ப பிள்ளை, அம்மா பேரு கெஜவல்லி அம்மையார். இவங்களுடைய ஊர் திருமறைக்காடு. தற்போது திருமறைக்காடு என்ற பெயர் வேதாரண்யம் என மாற்றப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருளி இருக்கும் தாயுமானவரின் அருளால் இவர் பிறந்ததுனால அவங்க அப்பா அம்மா இவருக்கு தாயுமானவருங்கிற பெயரை வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, திருச்சியில இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு ஏன் தாயுமானவர்னு பெயர் வந்ததுன்னு பெரிய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த கதையும் அப்படி சேர்த்தே கேட்டுக்கிடலாம். நீங்கள்லாம் இப்போ உள்ள திருச்சியை கற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த காலத்தில்
உறையூரை தலைநகராக கொண்டு சோழ மன்னன் ஒருவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். அந்த சோழ மன்னனின் குடிமக்கள்ல தனகுந்தன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு வணிகன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறான். வணிகன் அப்படின்னா பல இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும் இல்லையா? அதனால அவனும் பிசினஸ் விஷயமா அந்த ஆளும் வெளியூர் போயிடுறாரு. குழந்தை பேற்றுக்கான நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதாவது டெலிவரி டைம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லணும்னா டெலிவரி டைம், சரிங்களா? ஸோ டெலிவரி டைம் வந்ததுனால அந்த பொண்ணு என்ன செய்யறா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு விடுறா. அவங்க அம்மாவும் தன்னோட பொண்ணுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய வழியில காவிரி ஆற்றை கடந்து தான் இந்த பொண்ணோட வீட்டுக்கு வரணும். அப்படி அந்த அம்மா வரக்கூடிய சமயத்துல காவிரி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. இங்க இந்த பெண்ணுக்கோ பிரசவ வலி வந்தாச்சு. இந்த பெண் சிவபெருமானை மனமுருக வேண்டா. இந்த பெண் சாமி கும்பிட்டு இருக்கும் போதே அந்த தாய் வந்துடுறாங்க. வந்த அந்த தாய் தன் குழந்தைக்கு பேறுகாலம் பார்த்து தாயவும் சேயவும் நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அது எப்படி, காவிரி ஆற்றுல தான் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கே, அந்த அம்மா எப்படி இங்க வந்திருக்க முடியும் அப்படின்னு தானே. இப்ப நாமளும் பாரதி ராஜா சார் மாதிரி இங்க கட் பண்ணி காவிரி ஆற்றங்கரையில ஓபன் பண்றோம். அங்க பார்த்தா இந்த பெண்ணோட அம்மா அப்பதான் வெள்ளம் வடிந்த நிலையில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றை கடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்ப இந்த பெண் கூட இருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த பெண்ணோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த உண்மையான தாய்க்கும் தன்னை போலவே ஒரு பெண் தன் மகா கூட இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரத்துல அங்க வந்திருந்த அந்த பெண் சொல்றா, நான் தான் உனது பக்திக்கு இறங்கி உனது தாயாக வடிவெடுத்து வந்தேன்னு. கண்டிப்பா அது யாராதான் இருக்கும், சிவபெருமானா தான் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனாலதான் திருச்சியில இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அதன் பின்னரே தாயுமானவர்னு பெயர் வந்தது. இன்றளவும் குழந்தை வரம் கேட்கக்கூடிய தம்பதிகள் திருச்சி தாயுமானவர் கோயில்ல வாழை குலையை கட்டி தன்னுடைய வேண்டுதல்களை வைக்கின்றார்கள். எவ்வளவோ வகை வகையான கனிகள் இருக்கக்கூடிய இடத்துல எதற்காக வாழை குலையை கொண்டு கட்டுறாங்கன்னா, வாழை மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழை மரத்தை ஒரு வாழை மரம் குலை தள்ளி விட்டால் அடுத்த வாழை கன்று தானாக வளர்ந்து விடும். அதுபோல் தன்னுடைய வம்சமும் தடையின்றி தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாயுமானவர் கோயில்ல வாழை குலையை கட்டிவிட்டு வருகின்றார்கள். வம்சம் வாழை என்று சொல்லும் பொழுதே வாழ்த்துதல் கூட எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த காலத்துல நம்ம யாரையாச்சும் வாழ்த்துறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி மேரிட் லைஃப், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, இப்படிதான் வாழ்த்துறோம். ஆனா அந்த காலத்துல அவ்வளவு அழகான வாழ்த்துதல். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி வாழை என 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு அந்த காலத்துல பெரியவங்க வாழ்த்துவாங்க. இந்த வாழ்த்தின் பொருள் என்னன்னா, நாம எல்லாருமே ஆலமரத்தை பார்த்திருப்போம். அந்த ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய விழுதுகள் மறுபடியும் வேர் ஒன்றி அந்த ஆலமரத்தை தாங்கி நிற்கும். அதுபோல நாமும் செழித்து வளர வேண்டும். அருகு போல் வேரூன்றி, அருகம்புல் எப்படிப்பட்ட வறட்சியிலும் தன்னுடைய வேரை அப்படியே நல்ல மண்ணுக்குள்ள பதிச்சு வச்சிருக்கும். அந்த மாதிரி நாமும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வெற்றி பெறுவோம்ங்கிற உறுதியோட இருக்கணும். மூங்கில் போல் சுற்றம் சூழ. மூங்கில் மரத்தை பார்த்தீங்கன்னா தனி மரமா இருக்காது, கூட்டமா தான் இருக்கும். நம்ம நெல்லையப்பர் கோயிலோட தல விருட்ச மரம் வந்து மூங்கில் மரம் தான். நம்ம 2வது பிரகாரம் வருவோம்ல, அதுல ஒரு பிள்ளையார் இருப்பாரு. அந்த பக்கத்திலேயே எழுதியிருப்பாங்க தல விருட்ச மரம் மூங்கில் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அதுல கூட கொத்தாதான் இருக்கும். பார்க்காதவங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு போனா கண்டிப்பா பாருங்க. நாமும் இந்த மூங்கில் மரங்கள் மாதிரி சுற்றத்தாரோடு இணைந்து வாழ வேண்டும்ங்கிறது தான் இதனுடைய கருத்து. வாழையடி வாழையாக, வாழையை அடுத்து கன்று வருவது போல நம்முடைய வம்சமும் தடையின்றி வாழ வேண்டும் தான் அதனுடைய பொருள். இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப நின்றுச்சு. அம்மாடி, ஒரு கேள்வி கேட்டா அதற்கான பதில சொல்லுவீங்களா, இல்ல இப்படி 4-5 கதையை சொல்லுவீங்களா, என் நேரமெல்லாம் போச்சே அப்படின்னு நினைச்சிடாதீங்கப்பா. நமக்கு நம்முடைய சனாதனம் தெரியணும், நம்மளுடைய கோயில் வரலாறு தெரியணும், நம்மளுடைய கலாச்சாரம் கண்டிப்பாக தெரியணும். குழந்தைங்களே, நீங்க எல்லாரும் தான் இந்த கோயில்களையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டும். அதனால ஒரு 4 நிமிஷம் ஒரு கோயிலின் வரலாறை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, நம்ம
வினாவிடைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம தாயுமானவரால தாயுமானவரின் திருத்தலம் பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றோம். சரி, தாயுமானவர் பற்றி குறிப்பில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அவங்களுடைய அப்பா பேரு கேடிலியப்ப பிள்ளை, அம்மா பேரு கெஜவல்லியார். இவருடைய ஊர் திருமறைக்காடு. திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயுமானவர் அருளால் இவர் பிறந்தார். இவர் நாயக்க மன்னர்கிட்ட கணக்கு தொழில் பார்த்தார். இவருடைய மனைவி பெயர் மட்டுவார் குழலி. இவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்கின்றது. ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, குழந்தை பிறந்த பின் கொஞ்ச நாள்லேயே மட்டுவார் குழலியும் அந்த குழந்தையும் இறந்து விடுகின்றது. அதாவது தாயுமானவரின் மனைவியும் குழந்தையும் இறந்து விடுகின்றனர். அதன் பின் தாயுமானவர் மௌன குருவிடத்தில் ஞான உபதேசம் பெற்று துறவு பூண்டார். அடுத்த கேள்வி, உணவு கொடுத்து உண்ணும் முறை குறித்து ஆசாரக்கோவை கூறுவது யாது? ஆசாரக்கோவை என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாமா? விருந்தினர்கள், மூத்தவர்கள், பசு, பறவைகள், குழந்தைகள் இவங்க எல்லாருக்கும் உணவு அளித்து அதன் பின்னரே நாம் உண்ண வேண்டும் என்று ஆசாரக்கோவை கூறுகின்றது. அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவையில் கூறப்படும் 8 நல்லொழுக்கங்கள் யாவை? 1. பிறர் செய்த நன்மையை மறவாதிருத்தல். 2. பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். 3. இனிய சொற்களை பேசுதல். 4. பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காதிருத்தல். 5. குற்றமற்ற கல்வியை பெறுதல். 6. எல்லோரையும் சமமாக பேணுதல். 7. அறிவுடையவராக இருத்தல். 8. நல் ஒழுக்கம் உடையவருடன் நட்பு கொள்ளுதல். ஆகிய இந்த 8ம் தான் ஆசாரக்கோவையில் கூறப்படும் நல் ஒழுக்கங்கள் ஆகும். அடுத்த கேள்வி, திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே என்ற வரிகளின் பொருள் யாது? குலசேகர ஆழ்வார் திருவேங்கடநாதர் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்ட வரம் இது. நாரைகளுக்கு சிறகு இருப்பதால் அவை திருவேங்கடத்தை விட்டு பறந்து செல்லக்கூடும். ஆதலால் திருவேங்கடத்தில் மீனாய் பிறக்க விரும்புவதாக குலசேகர ஆழ்வார் திருவேங்கடநாதர் கிட்ட கேட்கிறாரு. சிறகுகள் இருக்கிறதுனால நாரைகள் பறந்து போயிடும், மீனுக்கு சிறகு இல்லை இல்லையா, அதே தெப்ப குளத்துக்குள்ள கிடக்கும், அப்படிதானே? அதனாலதான் அவர் நான் மீனாக பிறந்தால் உன்னுடைய தெப்ப குளத்திலேயே இருந்து உன்னை தரிசனம் பண்ணி கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற பொருள்ல நம்ம குலசேகர ஆழ்வார் என்னைய மீனா படைச்சிருன்னு திருவேங்கடநாதர் கிட்ட கேட்கிறாரு. அடுத்த வினா, காணி நிலம் பாடலில் பாரதியார் பராசக்தியிடம் வேண்டுவன யாவை? பாரதியார் இயற்கையோடு இணைந்த அமைதியான, எளிமையான, வசதியான வாழ்க்கையை ரொம்ப அழகா இந்த பாடல்ல பராசக்தி தாய்கிட்ட கேட்டிருப்பாரு. காணி அளவு நிலம் வேண்டும். காணி அளவுனா ஏதோ 3 சென்ட் 5 சென்ட்னு நினைச்சிடாதீங்கப்பா. கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர், சரியா சொல்லணும்னா 1 ஏக்கரும் 32 சென்டும். அப்பவே பராசக்தி தாய்கிட்ட கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் கேட்டிருக்காரு நம்ம பாரதியார். காணி நிலம் வேண்டுமாம். அந்த நிலத்துல அவருக்கு ஒரு மாளிகை வேணுமா. அந்த மாளிகை எப்படி இருக்கணும்னா அழகான தூண்கள் இருக்கணுமா, தூய நிறமுடைய மாடங்களை அது கொண்டிருக்க வேண்டுமா. மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள்னு அர்த்தம். அதுவும் போக அந்த நிலத்துல நல்ல நீரை உடைய கிணறு ஒண்ணு வேணுமா. அந்த கிணத்து பக்கத்துல நிறைய தென்னை மரங்கள் வேணுமா. அந்த தென்னை மரங்கள்ல என்னெல்லாம் இருக்கணுமா, இளநீரும் கீற்றும் இருக்கணுமா. அங்கே இரவில் முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டுமா. அதிகாலையில் குயிலின் இனிய குரலோசை கேட்க வேண்டுமா. உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவள வேண்டும் என்று பராசக்தி கிட்ட பாரதியார் கேட்கின்றார். இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா எவ்வளோ அழகா இருக்கும். இதையெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல நாமும் வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நம்மளுக்கும் தோணுதில்லை? எப்போதுமே இயற்கையோடு இணைந்த வாழ்வு தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதனாலதான் பாரதியாரும் இதையெல்லாம் பராசக்தி கிட்ட கேட்கிறார். அடுத்த வினா, நோயாளி மருத்துவன் மேல் கொண்ட நம்பிக்கையை பற்றி குலசேகர ஆழ்வார் கூறுவது யாது? நோயோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மருத்துவரை பார்க்க செல்லுகின்றார். அப்படி செல்லக்கூடிய நபருக்கு அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அறுவை சிகிச்சை செய்வது கட்டாயமே என்று அந்த மருத்துவருக்கு தோன்றினால் அந்த மருத்துவர் என்ன பண்ணுவாரு? கத்தி மற்றும் பிற உபகரணங்களை பயன்படுத்தி ஆபரேஷன் பண்றார். அதாவது அறுவை சிகிச்சை செய்து அந்த மனிதரின் உயிரை காப்பாற்றுகின்றார் இல்லையா? அதற்காக அந்த மருத்துவர் மேல கோபப்படுறோமா? இல்ல, நம்முடைய உயிரை காப்பாற்றிய தெய்வம் என்று அந்த மனிதரை கடவுளாக போற்றுகின்றோம். அதுபோல் வித்தவக்கோட்ட அம்மானிடம் குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா,
எனக்கு நீ எவ்வளவுதான் துன்பங்கள் தந்து கொண்டே இருந்தாலும் உன்னுடைய அருளை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ எனக்கு எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் அந்த துன்பங்கள் என்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால எனக்கு உன் மேல என்ன கோபமும் வராதுன்னு குலசேகர ஆழ்வார் வெத்துவக்கோட்ட அம்மானிடம் சொல்லுகின்றார். அடுத்த வினா, திரிகூட ராசப்ப கவிராயர் பற்றி குறிப்பு வரைக. திரிகூட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் என்னும் ஊரில் சைவ வேளாளர் குலத்தில் தோன்றினார். இவருடைய குலதெய்வமான ஐயனாரின் திருப்பெயரால் ராசப்பன் என பெயர் பெற்றார். இவருடைய இளம் வயதில் தென்காசிக்கு அருகில் உள்ள மேலகரத்திற்கு இவரது குடும்பம் குடிபெயர்ந்தது. திரிகூட ராசப்ப கவிராயர் வடகரை அரசரான சின்னஞ்சா தேவரின் அவைக்கள புலவராக இருந்தார். இவர் குற்றால குறவஞ்சி என்ற நூலை இயற்றினார். இதனால் மனம் மகிழ்ந்த மதுரை மன்னன் இவருக்கு கவிராயர் என்ற பட்டத்தை வழங்கினார். அதனாலதான் இவர் திரிகூட ராசப்ப கவிராயர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்த வினா, குற்றால குறவஞ்சி பற்றி குறிப்பு வரைக. குற்றால குறவஞ்சி சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இந்த நூல் குறிஞ்சி நில மக்களின் வாழ்வியலை சிறப்பாக எடுத்து கூறுகின்றது. தமிழ்நாட்டின் தென்கோடியில் உள்ள தென்காசிக்கு அருகில் உள்ள குற்றாலம் என்ற ஊரின் சிறப்பினை இந்த நூல் கூறுகின்றது. இந்த நூலின் வாயிலாக குற்றால மலையின் சிறப்பினையும் குற்றாலநாதர் வரலாற்றினையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. பெண்களின் வாழ்வியல் முறை, குறிஞ்சி நில மக்களின் பல்வேறு வகையான கருப்பொருள்களையும் இந்த ஆசிரியர் இந்த நூலில் பதிவிட்டுள்ளார். அடுத்த வினா, தேவாரம் குறிப்பு எழுதுக. தேவாரம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய இந்த 3 நாயன்மார்களாலும் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பே ஆகும். இது சைவ திருமுறைகளில் முதல் 7 திருமுறையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 1, 2, 3வது திருமுறைகள் திருஞான சம்பந்தராலும், 4, 5, 6வது திருமுறைகள் திருநாவுக்கரசராலும், 7வது திருமுறை சுந்தரராலும் பாடப்பட்டது. இந்த வினா விடைகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வினா விடைகளை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, சொல்லி பாருங்க. மிக எளிதாக மனதில் பதியும். இதுவரை இந்த காணொளியை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.